ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கமான வீடு. நான் உங்கள் எஸ்என். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான இயற்கை சூழ்ந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான வீடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷனில் வடக்கு பார்த்த மாதிரி 3 வீடுமே சேலுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற 3 வீடுமே சேலுக்கு இருக்குது. பாருங்கள், மெயின் ரோடு பக்கத்துலைங்க, அதாவது தார் ரோடு பக்கத்துலேயே அருமையாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடு ஒரு இயற்கை சூழ்ந்த பாருங்கள், சுற்றி எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு பாருங்கள். அது தென்னை மரங்கள்லாம் அவ்வளோ குழுன்னு காற்று வர மாதிரி சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பஸ் வசதி இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பஸ் வசதி இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளேஸில் சூப்பரான வீடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த 3 வீடுமே சேலுக்கு வந்திருக்குங்க. 3 வீடுமே கட்டி இப்போ ரீசெண்டாக கட்டி சேலுக்கு ரெடி டு மூவில் இருக்குங்க. நீங்கள் அப்படியே வந்து குடியேறிக்கலாம். ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குங்க. லோ பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் வரைக்கும் இந்த 3 வீடுமே இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா சென்ட்ரு வீடுங்க. 2.25 சென்ட்டில் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. செம்மையான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு செம்மையான கிராண்ட் லுக்கில் ஒரு அருமையான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடும் அதே சேம் பெயிண்டிங் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிற வீடை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காக அது கார்னர் வீடுன்றாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. மெயின் கேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டலில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே நல்ல பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இயற்கை சூழ்ந்த நல்ல காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் நான் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வீடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான வீடுங்க. இந்த வீடு வாஸ்து பிரகாரம் பக்காவாக கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியே இந்த பிளான் பண்ணி வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோருங்க. அதை ஸ்ட்ராங்கான வுட்டில் ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹாலுங்க. நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட காற்றோட்ட வசதிக்காக பார்த்திங்கன்னா நிறைய யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாங்க. பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் ரெடி பண்ணி கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க. ஒரு அருமையான ஸ்பேசியஸான கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. நேச்சர் மற்றும் காற்றோட்ட வசதிக்காக பார்த்திங்கன்னா 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலில் யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டைல்ட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி நல்லா கிராண்டான மெட்டீரியல்ஸில் சானிட்ரி வேர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த வீடு பக்கத்தில் இருக்கிற 2 வீடுமே கட்டி சேலுக்கு ரெடியாக இருக்குங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குங்க. ஒரு காம் பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடுங்க. அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைலில் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இந்த வீட்டை சுற்றியும் எவ்வளோ வீடு அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுற்றி எவ்வளோ வீடு அமைஞ்சிருக்குன்னு. இந்த வீடு நிறைய மக்கள் குடியிருப்பு ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தாங்க அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.